அட வாங்க திண்டுக்கல் ஸ்டைலில் மஷ்ரூமை வச்சு ஒரு பிரியாணி செஞ்சுடுவோம். அம்பட்டு ருசியாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப இந்த மாதிரி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு திண்டுக்கல் பிரியாணி அப்படின்றனாலே நம்ம சீரக சம்பா அரிசியில் தான் செய்வோம். நான் இன்றைக்கி 1 கப் சீரக சம்பா அரிசியை எடுத்து நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். நான் இன்றைக்கி புதுசாக இந்த மண் சட்டி வாங்கியிருந்தேன். ஸோ அதில் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் நெய் போட்டு சோம்பு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி மேலே உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி நீளமாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். ஓகே, நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக புதினா இலையும் போட்டுட்டு மஞ்சத்தூள், வெறுமிளகாத்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச திண்டுக்கல் பிரியாணி மசாலா இதை மட்டும்தான் ஆட் பண்ணேன். ஓகே, கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை மிக்ஸ் ஆகும்போதே நல்லா வாசனை வர ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் அந்த திண்டுக்கல் பிரியாணி மசாலா தான். ரெசிபி வேணும்னா ரெசிபின்னு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் மஷ்ரூமை கட் பண்ணி போடலான்னு நினச்சேன். ஸோ ஒரு தடவை நான் முழுசாக போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாஷ் பண்ணிட்டு முழுசாக போட்டுட்டு நான் 1 கப் அரிசி எடுத்ததுனால 2 கப் தண்ணியை ஊற்றி 3 பச்சை மிளகாய் நான் வதக்கும் போது சில பேர் போடுவாங்க. நம்ம தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுடலாம். அப்போ தான் அதோடைய எசன்ஸ் உள்ளே இறங்கும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு அந்த அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் வேணும்னா புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா வெந்து வந்துட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் தம் கட்டிடலாம். ஓகே, மேலே கொத்தமல்லி இலை தூவி ஒரு 15 நிமிஷம் தம் கட்டி எடுத்தால் சுட சுட திண்டுக்கல் ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.